கிளம்பீட்டம் ஒரு பயணம் போகலாம்னு சொல்லி சுண்ணாத்துலேருந்து இப்போ போய்க்கொண்டு இருக்கிறோம். இதோட எல்லாமே நீங்கள் பார்த்த வீதி தான். இருந்தாலும் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இன்றைக்கு வந்து கடைகள் பூட்டப்பட்ட நிலையில் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கூட வாங்குகிற சாரி கடை ஃபைன் மாட்டையும் கடந்து நாங்கள் இப்போ போய்க்கொண்டே இருக்கிறோம். பயண காணொலிகளில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். சிவகாமி அம்மன் கோயில் வருடாந்த மகோத்சவம். தமிழுக்கும் தாய்மண்ணுக்கும் வணக்கம். எனக்கு ஆக்கமுக்கம் அளித்து வருகின்ற அனைத்து இனிய உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு சித்திரை வருட பிறப்பு நாள். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாங்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி இப்போ பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். சுண்ணாத்தில் இருந்து மக்கள் ஆங்காங்கே விதம் விதமாக போய் கொண்டிருக்கணும். இன்றைக்கும் உடுப்பு வேண்ட நிகழ்ச்சி முடியலை. ஒரே பைக்கில் 3 பேர் எல்லாம் போகிறாங்க. படம் பார்க்க போவாங்க. வேறு எங்கள் கோயிலுக்கு போயிட்டு கையோடையே கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சிகரெட் எல்லாம் ஊதி கொண்டு போகிறாங்க. அப்படி தான் இருக்கு இப்போ யாழ்ப்பாணம். நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் தீவுகள் போகலாம்னு சொல்லி இருக்கிறோம். வாங்க அப்படியே பார்த்து கொண்டு போவோம். என்னென்ன இடங்களை பார்த்து கொண்டு போகிறோம்னு சொல்லி தனியே நிறைய தீவுகள் செய்திருப்பேன் உங்களுக்கு. முதல் மண்டதீவு, வேலணை, புங்குடுதீவு, வேறு நைனா தீவு, இந்த இடங்களெல்லாம் போயிட்டு எல்லா தீவுமே செய்து முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இங்கே இருந்து நாங்கள் கொழும்பு போனதால் எனக்கு அது செய்து முடிக்க கிடைக்கல. இன்றைக்கு வந்து தீவகத்தை நோக்கிய மீண்டும் ஒரு பயணம். போய்க்குள்ள வர காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். காணொலியோட தொடர்ந்து இணைந்திருங்க. நாங்கள் வந்து A1 ராஜாவுக்கு போக போகிறோம். A1 ராஜாவில் கொஞ்சம் ரோல்ஸை வேண்டி கொண்டு எங்களோட தீவகத்தை நோக்கிய பயணம் போகலாம். கொஞ்சம் இடங்களை பார்த்தா அப்புறம் அங்கே என்ன மாதிரி கடை செட் ஆகுதோ தெரியல. சாப்பாடு கடையில் குறைவாக தான் இருக்கும். போய் பார்த்துட்டு திரும்பி வரைக்க தான் சில வேளை சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கும். ஆனபடியாக இதுக்கும் கைவசம் கொஞ்சம் ரோல்ஸ் எடுத்துக்கொண்டு போவோம். நீங்கள் யாழ்ப்பாணம் வந்தால் ரியோ அல்லது ராஜாவுக்கு கட்டாயம் வந்து சாப்பிடுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ரோல்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம். நாங்கள் இப்போ இங்கே போயிட்டு கொஞ்சம் ரோல்ஸ் வாங்கிட்டு போவோம். நாங்கள் இப்போ ஒரு 10 ரோல்ஸ் எடுத்துருந்தோம். ஒரு ரோல் வந்து தற்சமயம் 70 ரூபா போகுது. அதை நாங்கள் பின்ன வச்சுட்டு போய் வரலாம். இப்படி இதுக்குள்ள வெளியில் வரைக்கும் உங்களுக்கு நாச்சிமார் அம்மன் கோயில் அப்படி ஒரு தரிசனம் கிடைக்கும். அதை முடிச்சு கொண்டு நாங்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி போய் அப்படியே கோட்டை பக்கத்தால் வெளியேறுவோம். ஹீல்ஸ் வந்து கொழம்புக்கு பிறகு இங்கே மற்ற இடங்களில் இல்லை, துணிஞ்சு திறந்து இருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய ஹீல்ஸ் எப்போவுமே ஃபுட் சிட்டி ஹீல்ஸோட ஒப்படைக்கில் பெரிய ஒரு கார் பார்க்கிங்கோட தான் எந்த இடத்துலையும் அடிப்பாங்க. இதுலேயும் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்கோட இருக்குது ஹீல்ஸ். பல ஹீல்ஸை பார்த்துருக்கோம் நாங்கள் கொழும்பில் வேண்டிய அளவுக்கு. இன்றைக்கு ஒருக்கா யாழ்ப்பாண ஹீல்ஸை அப்படியே பார்த்துக்கொண்டு போவோம்னு தான் நீங்கள் வந்து நாங்கள் பார்த்துட்டு போகலாம். இங்கே உள்ள ஆட்களுக்கு இது ஒரு புது விஷயமே இருக்கும். ஹீல்ஸில் நாங்கள் ஒன்று மடுக்கையில் கொழும்புல இருக்கிற ஹீல்ஸ் அளவுக்கு பேக்கரி ஐட்டத்தில் இருந்து இங்கே ஃபிஷ்ஷல், மீட்டர், மற்றது கரைச்சி வைக்கப்பட்ட ரிங்ஸ்ன்னு சொல்லி தாராளமாக பெரிய ஒரு அளவில் போட்டிருக்குறாங்க. பெரிய ஹீல்ஸ் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. முதல் வேலைக்கு மாக்கள் எடுத்து கொண்டு வந்தவங்க இங்கே வார நேரங்களில் வந்து நிறைய பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா, ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசின், அதான் கொண்டு வந்து இதுக்குள்ள எங்கே காட்டி இருக்கிறாங்க. டீச்சிங் ஹாஸ்பிட்டலு. மின்சார நிலைய வீதி. நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் அடியால் போகிறோம். பரவாயில்ல, இன்றைக்கு ஒரு அரக்கரவாசி எங்கே சும்மா அவர்
இதெல்லாம் நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்த இடங்களாக இருக்கும், நேர்லையும் வீடியோவிலையும். இதே கொஞ்சம் வரிச்சோடி தான் இருக்குது, சில வருஷம் பண்ணதால் ஒதுங்கிட்டுது. பஸ் அளவு குறைவில்லையா, நான் எங்கேயோ ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கலாங்களா ஆக்கள் எல்லாம். இதால் இருப்போம் ரெண்டு பக்கத்தால். பண்ண வீதியால் நீங்கள் இப்படியே தொடர்ந்து போனீங்கன்னா சாட்டி கடற்கரைக்கு போகலாம். சரியோ? அதுக்கு அடுத்ததாக வர போகிறது மண்டதீவு. மண்டதீவுக்கு அடுத்ததாக வேலனை வரும். இது வந்து பாருங்கள், இடுப்பளவு தண்ணி மட்டம் மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ள வந்து அந்த வாடி வீடு மாதிரி ஏற்கனவே வீடுகள் நிறைய கட்டி வச்சுருக்காங்க இல்லையோ, நிறைய இருக்குது. அதில் வந்து தங்கி நின்று எல்லாத்துக்கும் ஸ்ரீலங்கா கொடி கட்டியிருக்காங்களப்போ, சிங்களவங்களாம் பிடிக்கிறாங்களோ தெரியல, நிறைய கிடக்குது. இப்போ ரெண்டு பக்கமும் அப்படி தான் இருக்கு. டயானா ஐஸ்கிரீமு, சார்ல்ஸ் செத்துருவர். இதில் வந்து பிற்பகல் வேளையில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தள்ளி போன பிறகு பேர்ட் வாட்சிங்கு நல்ல இடமா இருக்கும். நாங்களோட ஆரம்ப காலத்தில் நாங்கள் வேலனையில் பேர்ட் வாட்சிங் தான் 2வது 3வது வீடியோவாக எடுத்துனாங்களே. இப்போ வந்து நல்ல நடு மத்தியான நேரம் 1 மணி. எங்களுக்கு பரவாயில்லை தானே, காரில் போகிறது குழு வண்டி இருக்கும், போய் பார்க்கலாம். அதுக்கும் நடந்து போகலாம். அங்கே இருக்கு சேர்ச் ஒன்று, நடந்து போகிறது, தண்ணிக்கால நடந்து போகிறது. பொருளாதாரம் எல்லாம் வளர்ந்து வரைக்கும் இறால் பிடிப்பு கூடிட்டது போல் கண்ணுக்கு தெரிகிற இடம் முழுக்கலுமே அந்த குட்டி குட்டி வாடி வீடு இருக்குது, இறால் பிடிக்கிறதுக்கான வாடி வீடு. இதுக்குள்ள நடந்து வீச்சு வலை போட்டு பிடிச்சி போட்டிருப்பாங்க. மற்ற பக்கம் வலது பக்கத்தில் இருக்கிறத விட வலது பக்கத்தில் கிட்டத்தட்ட இல்லைன்றே சொல்லலாம். இடது பக்கத்தான் வாடி வீடு கண்ணு கட்டின தூரம் வரையும் இருக்குது. இங்கே இந்த பார்க்கல அதில் புதுசாக கட்டி கொண்டிருக்கிற டவுன் கோலையும் நாங்கள் பார்க்கலாம். தூரத்தில் தெரிஞ்சு கொண்டிருக்கிறது டவுன் கோலை இருக்கும். மற்றது லைப்ரரி தெரியுது. இங்கே இருந்து யாழ்ப்பாணத்தை பார்க்கலாம். நைட்டில் பார்க்க நல்ல ஒரு அழகான வியூவாக இருக்கும், ஒரு லேக் வியூ மாதிரி. தீவத்தை நாங்கள் நிறைய தீவுகள் செய்திருப்போம், நீங்கள் போய் பாருங்கள். தீவு செற்றல் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மண்டதீவு ஒரு தனியான வீடியோவாக இருக்குது. அந்த நேரம் அச்சோ நல்லது ஆறாக்கு தான் வர கிடைக்கிறது. நாங்கள் மோட்டார் பைக் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கிறோம் தீவு பகுதிகள். அதே மாதிரி பொருள்ரோவிலையும் எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து பிள்ளைகள் எல்லோரும் மறந்துட்டோம், அவசிய பிள்ளைகளாக இருந்ததால் மீண்டும் ஒரு தீவு சுற்றுப்பயணத்தை போகலாமல் தான் போகிறோம். நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுமாக இருந்தால் என்னுடைய பழைய காணொலியில் போய் பார்த்தீங்கன்னா அதில் முழுக்க செய்திருக்கோம். அந்த இடத்தை ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் இப்போ காரநகரை நோக்கி போய் கொண்டிருக்கோம் இல்லையாடு, சொல்லுங்க. ஒரு காவல்துறையை நோக்கி போய் கொண்டிருக்கோம். இதில் வந்து மண்கும்பான் பிள்ளையார் கோயில் சொல்லித்தான் நினைக்கிறேன். ஒரு பெரிய கோயில் ஒன்று வரும் வழியில் இதில் திருவிழா எல்லாம் நடந்திருக்கு. பார்ப்போமே, பார்த்துக்கொண்டு போவோம். ஹலோ, தேரப்பா தேர் இழுத்து முடிஞ்சு கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. ஓ, சனம் இருக்கு. சனம் அங்கே போகிறது. இங்கே நான் சொன்னேன் அடுத்ததான் சாட்டி பீச்சுக்கு போகிறேன். இதுக்குள்ள சாட்டி பீச்சுக்கு போகலாம். அது போய் பார்க்க போகிறீங்க. சாட்டி பீச் போயிட்டே வருவோமா? இதில் 2 பாதை இடக்கல்ல, அராலி துறையாண்டது. இது இன்னொரு நவாடிக்கு பக்கத்தில் வரும் அந்த இங்கே நீங்கள் திரும்பினா நயனாதீவுக்கு போகலாம். சரியா? காவல்துறையில் நாங்கள் வந்திருக்கிறோம். இதில் வந்து நெளிப்பக்கம் போனால் சுருவிலன்னு சொல்லப்படுற இடம் வரும். இதில் வேணால் படகுத்துறை இருக்குது. படகுத்துறைக்கு இது 0.2 கிலோமீட்டர் தூரத்தில் படகுத்துறை வந்துடும்.
பிரதேச செயலகம், பெரிய ஒரு புனித அந்தோனியார் கல்லூரி என்று சொல்லப்படுற பெரிய பாடசாலை எல்லாமே. இங்கே பாருங்க, இதுதான் கெமில்டன் கோட்டை என்னாக்கள் போடுற கடல் கோட்டை. 2.9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஊர்காவல்துறை தனியான ஒரு வீடியோவாக இருக்கும். நீங்கள் முழுக்க டீட்டெயிலாக பார்க்கணும்னா அதை பார்க்கல. நாங்கள் நின்று சுத்தம்னு சுற்றி தான் போகிறது. என்ன வந்து ஒரு இடம் விடாமல், காரணம் வந்து எந்த ஒரு மோசமான பாதையும் கடக்கக்கூடியதாக இருக்கும். போல்ரோ வாகனத்தில் அல்லது மோட்டார் சைக்கிளில், காரால் எல்லா இடத்துக்கும் போகிறாது. கொஞ்சம் சிரமம், பாதையில் சரியில்லாட்டி. மேற்கு கடற்கரை வீதி. இலங்கைக்கு கொட்டுப்படுற வள்ளியர்களை மணிகளை நிற்கிறாங்க. இதுதான் நகரம் பாதை நிலவாக போகக்கூடிய வந்து இன்றைக்கு வந்து இப்படி வந்ததால் நேர்காணல் வெளியில் போகிறது. இதில் நகரும் பாதை இருக்குது. நாங்கள் நகரும் பாதைக்கு போக போகிறோம். நகரும் பாதையில் ஏறினோம்னு சொல்லி சொன்னால் அங்கே காரைநகர் பகுதியை சென்றடையலாம். ஒரு சிறிய தூரம்தான். ஆனால் இந்த ஊர்காவல்துறையால் வந்து போகிற பாதையை விட நேரடியாக நாங்கள் காரைநகரால் வந்தால் இலகுவாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் வந்து நகரம் பாதையில் போகலாம். சாரி, இன்றைக்கு வந்து நகரம் பாதை இல்லையாம், அதால் போட் தான் இருக்குது. போட்டில் ஏறி போவோம். இதில் ஆட்கள் பயணிக்கிறத விட கூடுதலாக வாகனங்கள் ஏற்றி கொண்டு போகிறதான் கூட. இங்கே இருக்கக்கூடிய அந்த கடல் கோட்டையை பார்க்குறதுக்காக வெள்ளக்காரங்கள் கூட வந்திருக்கிறாங்க. நாங்கள் இக்கரையிலேருந்து பார்க்குறதுக்கே அங்காளி பக்கத்தில் இருக்கிற கோட்டை தெரியக்கூடிய அளவு சிறிய தூரமாகத்தான் இருக்கும். சென்றடையலாம். சென்றடைச்சிட்டு அந்த இடத்துக்கு அப்படி தான் போவோம்னு சொல்லி பார்ப்போம். ஜெட்டியை வந்து அடைஞ்சிட்டோம். இங்கே வந்து படகை இழுத்து காட்டுகிறார்கள். காட்டினதுக்கு பிறகு வாகனத்தில் வந்தார்கள். தங்களுடைய வாகனங்கள் அதில் எல்லாத்தையும் ராக்கி கொண்டு போக நாங்களும் ராங்கி போகிறோம். ராங்கியாச்சு. எந்த நாளுமே வந்து இந்த பக்க பாதையால் வந்து போகிற சனம் இருக்குது. அவைக்கு இது வந்து இது பழக்கப்பட்ட ஒரு இடமாக, பழக்கப்பட்ட பாதையாக இருக்கும். இடந்தீவு போகிறது எங்களுக்கு வந்து கிடைக்காம இது கிடைக்குதான் போகிறோம். நாங்கள் இங்கால ஒரு ஆட்டோவில் தான் போகிறோம். ஆட்டோண்டுக்கு சொல்லி இருக்கிறார் இந்த போர்டு ஓடுறவர். ஆட்டோண்டு வரும், நாங்கள் அதில் ஏறி போகலாம். வாகனத்திலே வந்துருந்தால் அந்த இடத்துலையே நீங்கள் அந்த தீவுக்கு நீங்கள் பார்க்க போகிற கோட்டைக்கு கிட்டவே இறங்கிக்கலாம். கொஞ்சம் கூட காசு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் முன்னே வரலாம். ஆளுக்கு 50 ரூபாய்க்காக நீ கூட காசு எடுத்தால் முன்னே வரலாம். புதுசாக வளரும். போலீஸ் இல்லாத நாங்கள் 5 பேர் இருந்து போகிறோம். மறுப்பாங்களா போலீஸ்? கிரேவல் ரோட் மாதிரியான ஒரு பாதை இது, போலீஸ் நிற்காத பாதைன்றதால நாங்கள் 5 பேர் வந்து ஒரே ஆட்டோவில் போய் கொண்டு இருக்கிறோம். பாதையை பாருங்கள், உட்பாதையில் எப்படி இருக்குன்னு சொல்லி. முழுக்க ஒரு கிராமப்புற தோற்றத்தை பார்க்கலாம். அதை விட இடம்பெயர்ந்த ஆக்கட வீடுகள் எல்லாம் இதில் ஆக்களே குடியிருப்பு இல்லாமல் இருக்குது. ஆங்காங்கே ஒரு சில கடைகள் இருக்குது. அப்படி தான் இந்த பக்கம் பாதை போய்கொண்டிருக்கு. இவர் கொண்டே விடுறதுக்கு 600 ரூபா எடுப்பாராம். நாங்கள் திருப்பவும் இந்த இடத்துக்கு வந்து சேரணும். வந்து சேர்றதுக்கு அங்கே இருந்து மீண்டும் ஆட்டோவில் தான் வரணும். வந்தால் தான் நாங்கள் மீண்டும் ஊர்காவல்துறை ஜெட்டியை போய் சேரலாம். வாங்க, பல நாளாக ஆசைப்பட்டு அந்த இடத்த நாங்கள் ஒருக்கா போய் பார்ப்போம். ஊருக்குள்ளே பல கோயில்கள் இருக்குது. இதுலேயும் ஒரு கோயில் வந்து புதிதாக புனருத்தாரணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய மதில். காரணவர் பக்கமெல்லாம் ஏற்கனவே போயிருக்கேன் தான். ஆனால் எனக்கு இந்த கோயிலிடம் சரியில்லை.
பெருசாக ஆக்கள் இல்லாத பகுதியாக ஒரே பற்றை காடுகள் அருகே நிற்குது. இந்த பற்றை காடால் சிறிய பாதையால் நாங்கள் எங்களோட இடத்தை நோக்கி பயணம் செய்வோம். இங்கால வந்து ஹயர் போகிறது குறைவு, குறைவுண்டு ஆக்கள் வந்தால் தானே இவங்களுக்கு ஹயர். அப்படியான ஒரு இடமே இருக்குமா இருந்தால் நீங்கள் இப்போ இலங்கையிலேருந்து ஒரு பாகத்துக்கும் பிக்மி அல்லது ஊபர் அதுகளை போட்டு போகக்கூடியதாக இருக்கும். இது வந்து வளமையாகவே உள்ள ஆட்டோ சாரதிகள். அப்பாவே சொல்கிற விலையத்தான் நீங்கள் கொடுத்தாகணும். இப்படியான இடங்களுக்கு கொஞ்சம் பாதை டஃப்னு சொல்லி எடுப்பாங்க. ஒரு மிக போக வேண்டிய தூரம் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு உட்பட்டது தான். இதோ நாங்கள் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்த ஹெமில்டன் கோட்டையை வந்து சேர்ந்து விட்டோம். நாங்கள் உள்நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ உள்ளுக்குள்ளையும் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அலரி தாவரங்கள், சவுக்குகள் மாதிரியான வறள் நில தாவரங்கள் இருக்குது. கெசோரினாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரே சவுக்காக இருக்கும். வந்து சேர்ந்துட்டோம். எங்களை இப்போ அவர் ரக்கி விட்டுட்டு போக போகிறார். நாங்கள் ரங்கி உள்ளே போய் பார்ப்போம். வாசல்ல ஒரு மிகப்பெரிய ஆங்கர் ஒன்று வச்சுருக்குது. நாங்கள் எங்களோட வேலை முடிஞ்ச பிறகு திருப்பி அவர் கால் பண்ணால் வந்து ஏற்றிட்டு போவார். அழகழகான பூச்சாடிகள் போகன் வில்லாவோட வரவேற்புக்கு வச்சிருக்கு. நாங்கள் உள்ளே போயிட்டு பார்ப்போம். இப்படி ஒரு வறண்ட இடத்துல இது மாதிரி அழகான இடமாண்டு யோசித்து பார்க்குற மாதிரி இருக்குது. இதில் உள்ளுக்கு கப்பலில் மாலுமிகள் செலுத்துகிற சக்கரம், கப்பலில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. உனக்கு வந்து இதில் கவுண்டர் இருக்குது, இதில் டிக்கெட் எடுக்கலாம். இங்கே வந்து உணவு சாப்பிட்றதுக்கான பகுதி இருக்குது. இதில் வந்து ஆக்கள் உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கணும், நாங்களும் சாப்பிடலாம். நாங்கள் இப்போ இங்கால டிக்கெட் எடுத்துக்கொண்டு போக போகிறோம். இதில் இருந்து டிக்கெட் எடுத்து ஒரு போட்டிங்கில் போகணும். நாங்கள் இதை விட நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு நாள் சிறை வாழ்க்கை எல்லாத்துக்குமான காசுகள் போட்டிருக்கு. அதை விட பழைய காலத்தில் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பிளாக் அண்ட் ஒயிட் படம், அதை விட சிறை வாழ்க்கைக்கான படம் எல்லாமே போட்டிருக்குறாங்க. நாங்கள் இந்த கவுண்டரில் டிக்கெட் எடுத்துக்கொண்டு போவோம். நாங்கள் வந்து படகில் செல்வதற்கான டிக்கெட்டை பெற்றுக்கொண்டுட்டோம். இப்போ போகிறோம். இதில் இருக்கக்கூடிய வெளிச்சூழல் எல்லா இடங்களையுமே காட்டுறேன், என்ன மாதிரியான கதிரியல் போட்டிருக்கு, விசிட்டர்ஸ் வந்தால் இருக்கிறதுக்குன்னு எல்லாம் சொல்லி நீங்கள் அதிலையும் பார்த்துக்கொண்டு வாங்க. வெளிச்சூழலும் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்த்துக்கொண்டே போகலாம். போட்டிங் கனகாலத்துக்கு பிறகு ஒரு போட்டிங் போகிறோம். இப்படியே நடந்து போய் கொண்டிருக்கவே கண்ணு கட்டின தூரத்தில் எங்களுக்கு தெரிய தொடங்கும். இது வந்து வெளியில் நின்று பார்க்கல பிற்பக்க வியூவாக இருக்கும். எல்லாரும் என்ன விட்டுட்டு முன்னும் நடந்து போயினோம். மிக அழகாக இந்த இடத்த செய்து வச்சுருக்குறாங்க. நாங்கள் இப்படியே போயிட்டு போட்டு வருவோம். தூரத்தில் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறதா நாங்கள் சென்றடைய வேண்டிய கடற்கோட். ஹெமில்டனுக்கு வர அதிர்ஷ்டம் வந்து எனக்கு தான் அடிச்சிருக்கு. வருஷத்துக்கு ஆமாப்பா, நட தூரம் தூரத்துக்கு 3300 ரூபா. ஆ என்ன தூரம்? நீங்கள் அதை விட சூப்பராக போடுறீங்க. போட் வந்துட்டு நாங்கள் ஏறி போகலாம். ஆனால் எத்தனை சீட் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 2, 4, 6 சீட் தான் இதில் சின்ன போட்டில். பெரிய போட்டில் பார்ப்போம் அவ்வளோ இருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் வந்தீங்கன்னு சொன்னால் அது லாபமாக இருக்கும். 3300 ரூபாய் இருக்குது. 2, 4, 6, 8, 10 சீட் இருக்குது. நாங்கள் அரைவாசி பேர் தான் போகிறோம். சரியா? 10 பேர் வந்தீங்கன்னா உங்களுக்கு 3300 ரூபாய் இதுக்கு பே பண்ணி போகிறது லாபம். நாங்கள் போர்டு வர போகிறோம். கண்ணு கட்டின தூரத்தில் நீந்தி போகலாம், நடந்து போகலாம். அந்த தூரத்துக்கு இப்படி ஒரு வாசல் வைக்கலாம். கனகாலமாக இது வந்து நீதி கட்டுப்பாடு இருந்த ஒரு இடத்தை மக்களை பார்வைக்காக விட்டு அங்கே ரெஸ்டாரண்ட், அடுத்தது ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. ஜாக்கெட் கட்டாயம் போடணும். நீங்கள் குண்டாக்கள் விழுந்தா என்ன செய்யறது? எனக்கு ஒரு ஜாக்கெட் எடுத்து தாங்க பிள்ளைங்க. ஜாக்கெட்டு
சைட்லேயே இருக்கலாம், சைடில் கொண்டு வந்திருந்தா பிறகு ஆமாம் சைடில் தான் அங்கே இறுதி கொண்டு போகுது சொல்லுங்க எத்தனை பேர் மேக்ஸிமம் அதான் 10 தான் சீட் இருக்கு. இங்கே போய் தான் தேடணும். நுவரெலியாவில் ஜாக்கெட் போட்டதுக்கு பிறகு நுவரெலியாவுக்கு போகக்கூடிய சீசன் இல்லை, இந்த வெறுகாவை இருக்க ஜாக்கெட் போட்டு கொண்டு போகிறோம் நாங்கள். அது ஏப்ரல் சீசன். அப்போ சூப்பராக இருக்கு இந்த போர்டு, நல்ல குளிர் பார்த்தேன். அதில் வரைக்கும் ஒரு கொடுமையாயிருந்தது, இதில் வரைக்கல அர்த்தமாயிருக்கு. இதோ ஹேமில்டன் உங்களை வரவேற்கிறது. கடல் கோட்டை. இப்போது ஸ்ரீலங்கா நேவியாக மாறிவிட்டார். இப்படி ஒரு போட்ல நடந்து போற வேண்டாம், அது துன்பமே இருக்காது. எப்படி போத்துல போவோம் நாங்க? அப்போ போட்டு அப்படியே ஆள் கடத்துல போவீங்க. கடல் சரி சரி அது எப்படி அடிக்கும்? கண்டல் மாதிரி ஆயிடும். அப்படியே பாயம் அப்படி நிற்பாட்டுறது அப்படியே போயிடுவேன். பிரேக் அடிக்கல தண்ணி இல்லை வலிக்கு கொண்டு போகும். எப்படி போவோம்? அவர் பாயிரல அதுக்கு அந்த இது போட்டுட்டு போவோம். அங்கே கண்ட்ரோல் பண்ணுவேன். நம்மளால அதில் பிரேக் எல்லாம் அடிக்கிறது பார்த்தீங்களா? அதை ஓடி 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 ப்ராக்டிஸ் யாரும் பாயாங்க நவீர் பாய போய் யாரும் உதவிட பெரிய ஒரு ஜக்கெட் இல்லையோ? தெரியலையே. ஜக்கெட் இங்கே பாருங்க இங்கே ஆரா பெருசு மட்டும் போகுது. பேராசூட் இல்லைங்க. பேராசூட் ஏதாவது ஐடியா இல்லை உங்களுக்கு? இதோ ஹேமில்டன் வரவேற்கின்றது உங்களை. அவரோட எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா आता ओकला मध्ये केने किया बोला எத்தனை மணிக்கு சோலாப்தானே நாங்கள் வந்து அதில் சேர ரெஸ்டாரண்ட் உண்டு, அதில் இருந்து டிக்கெட் போட்டுக்கொண்டு இங்கே வந்து சேரலாம். அப்போ அங்கே டிக்கெட் வச்சுருக்கிறீங்களே, டிக்கெட் என்னென்னா அப் அண்ட் டவுனுக்கு தானே. இது ஒரு கீழே கோட்டையாக கட்டி வைக்கிறோம். இது வந்து என்ன செய்ய கைதிகளை கொண்டு போகிறதுக்காக உண்மையாக ஃபுல்லாக வேண்டாம். இந்த இதை ஆட்சி கூடத்தை வச்சிருக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு கோட்டை, கடலை ஆட்சி செய்யறதுக்காக யாழ்ப்பாணத்துக்கு நுழையலாம். அதான் பாது எது அவட இப்படித்தான் நுழையலாம் அந்த பக்கம். நுழையிறது இல்லாடி வேறு வழி இல்லை. யாழ்ப்பாணத்துக்குள்ளே போகிறது இந்த கோட்டையை தாண்டி அந்த கோட்டையை தாண்டி அங்கே கிடக்கிற கோட்டையும் தாண்டணும். யாழ்ப்பாண கோட்டையே அப்போ இது யாழ்ப்பாண கோட்டைக்கு ஒரு தளத்துக்காகத்தான் கோட்டை சேர்த்தானே. தம்பி சமபாரம் பீரங் நானும் பயந்துட்டேன். என்னடா முந்தி 4-5 வீரராக சேர்ந்து உருட்டி கொண்டு வர பீரங்கிலங்கிற பிள்ளைகள் ஒரு கையால் தூக்கிட்டு இல்லைன்னுவா. 5 கிளாஸ்ல மாடல்ஸ் இங்க பாருங்க எத்தனை வீரர்களாக சேர்ந்து முடியும். எப்படி இருக்கு உள்ளுக்குள்ள சூப்பரா இருக்கு. இதுக்குள்ள இதான் நீங்க போய் வாழ்ற அந்த சிறைச்சாலை இடங்கள். ரூம்ஸ் 1000 ரூபீஸுக்கு நீங்க உடுப்பை மாத்திக்கொண்டு இதுக்குள்ள போய் ஒரு நாள் சிறை வாசத்தை அனுபவிக்கலாம்.
இங்கே இருக்கிறார்கள் இருக்கிறதுக்கான இடம். இங்கே போய் நீங்கள் சிறகாசம் அனுபவிக்கலாம். டேட் இங்கே வா, இதுக்கு நான் போகிறேன் நடுங்க. இப்படி எடுங்க. இதுக்குள்ள நாங்கள் வந்து சிறைச்சாலை உணவு மாற்றாமல் மற்றது அந்த சாப்பாட்டு தட்டொண்டு ஏந்தாமல் ஓப்பனாக நடந்துச்சு. இப்போவே போய் நாங்கள் 1000 ரூபா கொடுக்காமல் ஒரு நாள் வாசம் வசிச்சாச்சு. இதில் கல்லுக்கட்டுலாம் கொடுப்பாங்க. கல்லுக்கட்டு வந்து ஃபுல்லாகவே சுழற்சாலை தான் போடுவோம். என்ன சொல்ற? யாரு? ரோகணம் வீரவோ உண்மையா? அவரை இங்கே வச்சுக்கோ. அவருக்கு வரும்போது திருவாரூர் வாசிங்க. ரோகண விஜய் என்ன எழுதிக்கிறார்? ஒரு நாள் நீங்கள் இதில் குற்றவாளியாக தங்குவதற்கான ஏற்பாடான இடம். 1000 ரூபாவை பே பண்ணி நீங்கள் தங்கலாம். உங்களுக்கு சாப்பாடு தட்டு மற்ற கப் எல்லாம் இருக்குது. ஜெயில் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு சரி பார்க்குறதுக்கு. என்ன இருக்காங்க ஜெயில இல்லை ஃபுல்லாகவே ஜெயில் நாங்கள் மேலே போய் வரி பார்ப்போம். இப்போ அடிஞ்சாதி பக்கம் என்ன இதானே ரெஸ்டாரண்ட் அடிச்சு ரூம்ஸ் தங்கின இடம் அப்புறம் ரூமாக விட்டுருக்காங்க. அப்போ வேப்ப மரம் அடியில் இருந்து கீழே விட்டுருக்கு. அதான் கீழே இருந்து வந்து ஆனா இந்த முரல் மீன் சிறுகடலுக்கு ஒரு ஸ்பெஷல். அப்போ முரல் கூட்டமாக இருக்கு, நிறைய ஃபிஷிங் செய்யலாம் நீங்க. அதுல நிறைய பெரிய மணல் பரப்போட இருக்கு அந்த இடம். இங்க ரெண்டு வாரம் அப்படியே விழுந்தா நீங்க சர்வீஸ் மைக்கில் வைத்து விடுங்க. அப்படி தாண்டி அதுல என்னன்றது உங்களுக்கு கணக்கு தெரியும். அப்படியா? இது அந்த வீரர்கள் நிற்கிறதுக்கு காவல் வீரர். வா திருப்பி அந்த கீழே அந்த சிறைச்சாலைக்கு போகும். மற்றது மேலே ஏறி போகலாம். நாங்கள் இப்போ ஹோட்டலில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அதால் இப்படி பல வாயில்கள் இருக்கும், பீரங்கி வாயில்கள். இந்த பீரங்கி வாயில்களுக்குள்ளால் பார்க்க தெளிந்த கடல் நீர் இந்த சூரிய வெயிலுக்கு தகதகத்து கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே ஒரே முரல் மீன்கள் குவியல் குவியலாக ஓடிக்கொண்டிருக்குது. விவசாய தளங்களும் படிகளும் சேர்ந்த மாதிரியான அமைப்பு இருக்குது. இந்த கோட்டை வளமையாக இலங்கையில் இருக்கிற
சாதாரணமாக தரையில் இருக்கிற கோட்டைகளை விட வித்தியாசமாக இருக்குது. கீழே இருக்கிற மரங்கள் எல்லாம் அடுத்த தளத்தில் வந்து நிற்கிற மாதிரி பல்லாண்டுகளான மரங்கள், பூவரசு, வேம்பு எல்லாமே. இது இன்னொரு நுழைவாய் என்ன அவங்களோட அந்த பீரங்கி வச்சு அவங்கள அவதானிக்கிறதுக்கான அந்த பரப்பு. அதால் பாருங்கள், தெளிந்த நீர்ப்பரப்பாக தகத்து கொண்டு இருக்குது சூரிய ஒளியில் கடல் நீர். மேலும் இந்த பார்க்கவே உங்களுக்கு இப்படி ஒரு வியூ பாயிண்ட் வந்து இருக்கு. அந்த இதில் கேரனரில் இருக்கு தீனி. ஆரம் இதில் இருங்க. நாங்கள் ஹெமில்டன் கோட்டையில் காற்று வாங்கி கொண்டு இருக்கிறோம். இந்த வெயிலுக்குலையும் வந்து கடலின் இதமான காற்று ஜில் ஜில் சிக்கா சிக்கான்னு சொல்லி வந்து கொண்டு இருக்குது. அதெல்லாம் கோட்டைன்னு ஒரு மேல் பக்கம் மாதிரி இருக்கிறதுனால மேலே நின்று பார்க்கலையும் கீழே இருக்கிற ஜெயில்களை தான் பார்க்கலாம். இது ஒரு சிறிய இடம். கிட்டத்தட்ட நாங்கள் முழுமையாக பார்த்து முடித்து விட்டோம். யார் இப்படி படிப்பகுதி, இந்த படிப்பகுதியால் ஏறி மீண்டும் ரங்கி செல்லக்கூடிய பகுதி இருக்குது. இது நேரம் வெயில் நேரமாக போய்விட்டது. வெயில் நேரம் இல்லாட்டி பின்னேரங்களில் வந்தீங்கன்னா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். கடல் காற்றும் வந்து குளிராக வீசிக்கொண்டு இருக்கேக்கல. நீங்களும் வார நேரம் ஹமில்டன் கோட்டைக்கு வாங்க. அது ஒரு சிரமமான வேலை இல்லை, இலகுவான வேலை தான். யாழ்ப்பாணத்தில் பார்க்கக்கூடிய நல்ல ஒரு இடமே இருக்குது ஹமில்டன் கோட்டை. தல்செவனை அதுகளை விட இது ஒரு சிறந்த இடம். பிற்பகல் வேளையில் நீங்கள் பார்வையிடுகிறதுக்கு. கீழே இருந்து வளர்ந்து வந்த மரம் வந்து மேலகான நிற்கிறதால இதனை இலையை கூட புடுங்கி கொள்ளக்கூடியதாக இருக்குது, உச்சி இலைகளை. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு தாக்குதல் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குமா தூரத்தில் வர படகுகளுக்கு? வாங்க அப்படியே இறங்கி போவோம். இதாலையும் இறங்கலாமே இருக்கணும். வாங்க வந்து வாங்க. பெரிய ஜெயிலமா இன்னும் ஒரு இடம் இருக்கா மேல, ஓப்பன் ஏரியா. எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த இடம் மிகவும் பிடிச்சிருந்துச்சு. இங்கே வந்து தங்குவதற்கான இடங்கள், ரூம்ஸ்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து தங்கி கொண்டீங்கன்னா எல்லா நேரங்களையுமே அனுபவிக்கலாம். இரவு நேரங்களில் தங்கி இருக்கிறதுக்கு நல்லா இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். மேலே இருந்து நாங்கள் பார்க்கல இப்படி ஒரு வியூ பாயிண்ட் வந்து கிடைக்கும் ஒரு கோணருக்குள்ளால். தூரத்தில் இருந்து வார போர்டுகளையும் நாங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு போட் ஒன்று வந்து கொண்டு இருக்குது. பிள்ளைகள் ரங்கிட்டினம். இனி நானும் ரங்கி போவோம். இவ்விடம் தான் நான் சொன்னேன் இந்த ரூமுகள். இதுக்கு முன்னால் பாருங்கள், அடியில் இருந்தே கிளைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மரம் இருக்குது, பெரிய வேப்ப மரம். சாரலின் சூழல் சற்றே நீங்கள் உங்களை தடிமனாக்கிக் கொள்ளுங்கள். வெற்றி காலவில் இது வந்து சாரணியத்தில் இருக்கிற முடிச்சுகள். நான் நினைக்கிறேன் நீங்கள் ஃபோர்ஸஸிலையும் இருக்கிறார்கள். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் சின்ன வகுப்பில் கிரேட் 9 அதுகளில் ஹெல்த் பாடத்தில் இருக்குது இந்த முடிச்சு வகைகள். மாசக்கூடிய பீரங்கி கொண்டோடு எஸ் எங்களை மாதிரி ஒரு கூட்டம் வந்து சேருது. இங்கே நிற்கிற ஆக்களம் வந்து அதில் இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிட்டுட்டு வர்றது. நாங்கள் இப்போ போனால் அதில் ஏறி போகலாம். அப் அண்ட் டவுனும் சேர்த்து தான் நாங்கள் அதை காசு பே பண்ணியிருப்போம். ஆனபடியாக அதில் அந்த பில்லை கார்டில் நாங்கள் போகலாம். திருப்பி ஒன்றும் பதிவு செய்து கொள்ள தேவையில்லை. அதில் வந்து கிட்ட அடிச்சுக்கிட்டு ஒரு பாதுகாப்பு விலையம் போட்டிருக்கான். கல் வேலையா இதான் சொல்கிறது, கல்லோடு
கடல் ஒரு சுனாமி வர்ற மாதிரியான ஒரு அதிர்வு ஒன்று நடக்குது. ஹாய் கமில்டன் பாய். என்னது காப்பாற்ற மாட்டீங்க? காப்பாற்றீங்களா காப்பாற்ற மாட்டீங்களா? அந்த மாதிரி சில் சில் சில்லெல்லாம். அப்போ இதை எப்படிங்க நீங்கள்? நான் போட்டு முடியவே வந்துச்சுங்க. ஒரே பக்கம் இருக்காம இதில் வந்து மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னுடைய காணொலிகள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நாங்கள் வந்து இப்போ ரங்க வேண்டிய இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். வந்துட்டுது, கப்பல் வந்துட்டுது, இழுத்து கட்ட போகிறாங்க. நாங்கள் ரங்கி போகலாம். கரையோரத்தை கண்ட ஆரா இதோ கரை வந்து விட்டது என்று வேக வேகமாக வேகாவை இருக்கி ஓடிக்கொண்டிருக்கிறா. சண்டாத்தில் அதில் ஊஞ்சல் ஏல தானே வெயில் தானே வாங்க. மீண்டும் நாங்கள் ஹெமில்டன் நுழைவாய் பகுதியை சென்றடைஞ்சிட்டோம். நுழைவாய் சென்றடைஞ்சாதான் ஆட்டோண்டை பிடிச்சி நாங்கள் வெளியேறலாம். அப்போதையான ஆட்டோ பாய்க்கு கால் பண்ணி வர சொல்லியிருந்தோம், வந்துடுவார் இனி. சரி வந்துட்டார். நாங்கள் ஆட்டோவில் ஏறிட்டோம். மீண்டும் நாங்கள் ஊர்காவல்துறையை சென்று அடையிறதுக்காண்டி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு படகு சேவையில் போகணும். அதுக்காக இப்போ ஆட்டோவில் போய் கொண்டிருக்கிறோம். மிக மகிழ்ச்சியான பயணம் ஒன்று. நீங்கள் வார நேரங்களில் நீங்களும் வந்து பாருங்கள், மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். சரி இப்போ வந்து இறங்கிட்டோம். அதே மரம் அதே நிழல். நாங்கள் வந்து படகுத்துறையை நோக்கி நடக்கிறோம். படகுத்துறையில் ஏறி போய் வருகின்றோம். நீங்கள் காணொளியுடன் தொடர்ந்தும் இணைந்திருந்து கண்டுகளியுங்கள். அவர் கடல் ராஜா 5 நிமிஷத்தில் போய் வர தூரத்தை தரையை விட வேகமாக போய் வந்து கொண்டிருக்கேன். ஆனால் ஜென்ஸ் பைக்கு ஒன்று எடுத்து கொண்டு வந்திருக்கு ஒரு பொம்பளை. கிட்ட போயாங்க பிடிச்சு விட்டுருவோம். நல்ல ஐடியா. அவர்களுடைய அசராத படகு சேவையில் நீங்கள் வந்து சேரலாம். நாங்கள் இப்போ வந்து இறங்கிட்டோம். போட்டை இழுத்து கட்டுறாங்க. நாங்கள் இறங்கி போவோம். வித்தியாசமான ஒரு பயண அனுபவமாக இருக்கும். நீங்கள் இந்த காணொலியை பார்க்க நேரடியாக நீங்களே பயணம் செய்த மாதிரியான ஒரு உணர்ச்சியை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அதில் ஒரு ஐயா ஒரு ஆள் இறங்கி போகிறார். நாங்களும் இறங்கி போவோம். வெற்றிகரமாக இறங்கியாச்சு. அப்பா
அவங்க சேர்ந்துட்டா காவல்துறை பிரதேச சபை உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. நாங்கள் இப்போ வாகனத்தில் ஏறி மிச்சங்களை பார்க்க போகிறோம். அநேகமாக சாடி போகலாம்னு சொல்லி நினைக்கிறேன். 3 மணிக்கு பார்த்து முடிச்சோம். அந்த 3:30 வரையும் வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு ஆட்டோக்காரனுக்காக. இருந்துட்டு வந்துட்டோம். அதில் சொன்னால் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண வந்திருந்தா வேறையும் வேலனை அப்படி வேறு தீவையும் பார்த்துதான் இருந்துச்சு ஐடியா. வேலனை எல்லாம் என்ன ரச்சிக்கடியே இல்லாத தீவு 2 பேரில் செய்திருந்தேன். நீங்கள் யாரும் பார்க்காடி இப்போ அதை பார்த்துக்கொள்ளுங்க. வேலனை இந்த முழு இடத்தையும் ஒன்றும் விடாமல் அவ்வளோ கோயில் பிரித்து மேய்ஞ்சி செய்திருந்தேன். இதில் வந்து ஒரு அட்டகாசமாக வளர்ந்த ஆலமரம் ஒன்று கிளை பரப்பி தன்னுடைய தாங்கும் வேர்களை எல்லாம் கீழே விட்டு விழுதுகள் யாவும் மீண்டும் வேறாகி நல்ல மரத்துக்கு பழம் சேர்த்துருக்கிற காட்சி. நாங்கள் வந்து இது வரைக்கும் இது நார்மல் கோட்டை. கோட்டை தெரியுதா கோட்டை? இது ஊர்காவல்துறையில் காணக்கூடிய ஒரு பழைய கோட்டை பகுதி. பழைய கோட்டைன்னு சொல்லி வெறும் சிவர்கள் தான் இருக்கும். அந்த சிவருக்குள்ள நல்லா மரம் ஓடி போயிருக்கும். நாங்கள் போன தடவை வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்த தடவை வந்து பிள்ளைகளுக்கு தெரியாத இடம்ன்றதால இப்போ காட்டுறோம். சிவரோண்டு தான் மிச்சம். மற்றாக்கள் வந்து பார்ப்பினமோ இல்லையோ என தெரியல. நீங்கள் வார நேரம் ஒருக்கா பார்க்கலாம். இதெல்லாம் தனி வீடியோவே எடுத்தது. கொந்துக்குள்ள ஹாய் பாய். சிவருக்கு மேலேயெல்லாம் வேறு பிள்ளைகள் பார்த்துருப்பினோம். ஏன்னு சொல்லி சொன்னால் மிஞ்சி கிடக்கிறது சிவரும் ஒரு சில அறைகளில் மிஞ்சி கிடக்கிற இடங்களை பார்க்க பொந்து மாதிரி இருக்குது. நாங்கள் இந்த வேகாத வெயிலுக்குள்ள 1க்கு 2 கோட்டையை பார்த்துட்டோம். ஹெமில்டன் ஒன்று, மற்றது ஊர்காவல்துறையில் இருக்கக்கூடிய கோட்டை. இப்போ அதே வேகாத வேட்கையோட கிளம்பி போகைக்குள்ள வந்து கொண்டு இருக்கிறது. உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஞ்சம் சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய யாழ்ப்பாண கோட்டை. எத்தனை தடவை பார்த்தாலும் பார்க்க சலிக்காததும் யாழ்ப்பாணத்துக்கு மிகுந்த அழகை கொடுக்கறதுமா இருக்கிறது இந்த கோட்டை மதில் சுவர்கள். இங்கால இருக்கக்கூடிய பண்ணை காற்று பிற்பகல் வேளையில் நிலை இருக்கும். நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். இந்த இடத்தை நாங்கள் எத்தனையோ தடவை பார்த்துருக்குறோம். இந்த காணொளி வந்து நிறைவுக்கு வந்துட்டுது. நாங்கள் எங்களோட பயணத்தை இதோட நிறைவு செய்து கொள்ள போகிறோம். தொடர்ந்தும் காணொளியுடன் இணைந்திருங்கள். நன்றி. ஃபோட்டோ பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கான ஃபோர்ட். எங்களோட ஜெஃப்னா ஃபோர்ட். சாப்பாடு தேவை, சும்மா சுற்றி பார்ப்போம். சாரல் தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு. எங்களுடைய காணொளிகள் யாவுமே உங்களுக்கான. உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரட கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும். சாரலின் தூரலில் நனைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.